அன்புள்ள சகோதரர்களே, சுன்னத்துல்லா அல்லாஹ்வுடைய சுன்னத், அதாவது அல்லாஹ் தன் படைப்புகளிலும் மனித சமூகத்திலும் வரலாறிலும் நிர்ணயித்துள்ள மாற்றமில்லாத விதிமுறைகள் அல்ல, இது இயற்கையான சட்டங்கள் என்று சொல்லலாம். இந்த சுன்னா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுற சுன்னா அது போல கிடையாது. மாறாக அல்லாஹ் உலகை ஆளக்கூடிய நிலையான தத்துவங்கள் என்று சொல்லலாம். சுன்னத்துல்லா எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் என்று பார்ப்போம். இதை ஒரு புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் விரைவாக வெற்றி பெறுவதற்கான நிறைய வழிகள் உண்டு. முதலாவது, அல்லாஹ் நிர்ணயித்த வழி அல்லது வழிமுறை இது ஒருபோதும் மாறாது. கத் ஹலத் மின் கப்லிக்கும் சுனனுன் என்று அல்லாஹ் சொல்றான் சூரத்துல் ஆல இம்ரான்ல. மேலும் ஃபலன் தஜிதலி சுன்னத்தில்லாஹி தப்தீலா என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் நிர்ணயித்த வழியில மாற்றம் எதுவும் இல்லை என்று சொல்கிறான். அல்லாஹ்வுடைய முக்கியமான 15 சுன்னத்துகளை நம்ம பார்ப்போம். முதலாவது சுன்னத்துல் ஜஸா. அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிந்தால் அல்லாஹ் நன்மைகளை வாரி வழங்குவான், அதே நேரத்தில் மீறினால் அதற்காக தண்டிப்பான். சூரத்து இப்ராஹிம் உடைய 7வது ஆயத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்தது சுன்னத்துல் இப்திலா. மனிதனை அல்லாஹ் எப்போதும் சோதிப்பான். மக்கள் நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் சோதிக்காமல் விட்டுவிடப்படுவார்களா என்று சொல்றோம். சூரத்துல் அன்கபூத்துடைய 2வது ஆயத்தை நம்ம பார்க்கலாம். அடுத்தது சுன்னத்து தகீர், ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் த நேஷன் என்று சொல்லுவாங்க. நாடுகள் எழுச்சி பெறுவதும் வீழ்வதும், சமுதாயங்கள் எழுச்சி பெறுவதும் வீழ்வதும், ஈமான் மற்றும் நீதியை கடைபிடிப்பதால் நற்பண்புகளால் ஒரு சமுதாயம் உயர்கிறது. இதற்கு மாறாக செல்லும் போது அந்த சமுதாயம் வீழ்ச்சி பெறுகிறது. சூரத்து ராதுடைய 11வது ஆயத் நீங்கள் படித்து பார்க்கலாம். மேலும் உண்மை எப்போதும் வெற்றி பெறும் என்று இருக்கக்கூடிய ஒரு விதி. சொல்லும் செயலும் உண்மையுடன் இருப்பவர்களுக்கு இறுதியில் அவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். கால தாமதமானாலும் கண்டிப்பாக உண்மை வெளிப்பட்டே தீரும், வெற்றி பெற்றே தீரும். சூரத்துல் அன்பியாவோட 18வது ஆயத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அடுத்தது சுன்னத்துல் இஸ்தித்ராஜ். பூமியில குழப்பம் செய்து சுற்றி கொண்டிருப்பவர்கள், முஜ்ரிமுன்கள், இவர்கள் தற்காலிக இன்பம் அனுபவிப்பார்கள் இந்த துன்யால கூட. ஆனா திடீரென்று அல்லாஹ் என்ன பண்ணுவான், அவர்களை தண்டிப்பான், திடீரென்று பிடிப்பான். அடுத்து முக்கியமான சுன்னத்துன் நஸ்ர், இறை உதவி. அல்லாஹ்வை ஆதரிக்கும் மூமின்களுக்கு இறுதியில் உதவி கிடைத்தே தீரும். சூரத்துல் ஹஜ்ஜுடைய 40வது ஆயத்தை நாம் படித்து பார்த்தால் இது புரியும். அடுத்தது சுன்னத்துல் இஸ்திபில் தால். ஒரு சமூகம் அதனுடைய கடமைகளை செய்யாமல் விட்டால் அல்லாஹ் அதற்கு பதிலாக மற்றொரு மக்களை, மற்றொரு சமுதாயத்தை அந்த இடத்தில் எழுப்புவான். அல்லாஹ் ரீப்ளேஸ் பண்ணுவான். சூரத்து முஹம்மதுடைய 38வது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹுடைய தீர்ப்புகள் அவன் நியமிக்கப்பட்ட காலத்துல மட்டும் அது நிகழும். ஒவ்வொரு காரியத்திற்கும் அதற்குரிய காலம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்து ராதுடைய 38வது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது சுன்னத்துல் அஸ்பாப். ஒவ்வொரு விளைவிற்கும் அல்லாஹ் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறான். யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு வழியை காட்டுவான், மஹ்ரஜை காட்டுவான். அடுத்தது சுன்னத்துல் ஹிதாயா வ தொலால். அதாவது யார் சத்தியத்தை தேடுறாங்களோ, நேர்வழியை தேடுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் வழி காட்டுவான். யார் அதை புறக்கணிக்கிறாங்களோ அவர்கள் வழி தவறல தான் போய் கடைசியா விழுவாங்க. சூரத்து சஃபுடைய 5வது ஆயத்தை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பெரும்பான்மை சிறுபான்மை சம்பந்தமாக விதி. அதாவது மெஜாரிட்டி மைனாரிட்டி. மெஜாரிட்டி ஒரு விஷயம் சொல்லிவிட்டால் அதுதான் ஹக் என்பது கிடையாது. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையை பின்பற்றினால் அவர்கள் உங்களை வழிதவற செய்து விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சூரத்துல் அன்ஆம் 116வது ஆயத். அடுத்தது வெற்றி தோல்வி சம்பந்தமான விதி. வெற்றி மற்றும் தோல்வி மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். இது ஒரு சோதனை. சூரத்துல் ஆல இம்ரானுடைய 140வது ஆயத்துல நம்ம இதை கண்டுகொள்ளலாம். மேலும் அழிவுடைய விதி. வரம்பு மீறுதல், ஒரு எல்லையை தாண்டி போகும்போது அல்லாஹ்வுடைய தண்டனை உடனடியாக வந்துவிடும். சூரத்துல் கஹஃபுடைய 59வது ஆயத்தை நம்ம படிச்சு பார்க்கலாம். நாம் அந்த ஊர்களை என்ன செஞ்சோம், பிடித்தோம் என்று அல்லாஹ் சொல்றான். அவர்கள் துல்ம் செய்த போது, அநீதி செய்த போது, மேலாதிக்கத்துடைய வீழ்ச்சி என்று சொல்லுவாங்க. சுன்னத்து ஜவால். அடுத்தது பெருமை என்பது அழிவை தரக்கூடியதாக இருக்கு, வீழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கு. ஒரு சமூகமோ அல்லது நாகரிகமோ அல்லாஹ்வால் அதிகாரமும் வளமும் வழங்கப்பட்ட பிறகு அவர்கள் பெருமையிலும் பாவங்களிலும் மூழ்கினாங்கன்னா அந்த அதிகாரம் படிப்படியாக குறைந்து வீழ்ச்சி அடையும். சூரத்துல் அன்ஆமுடைய 44வது ஆயத்தை படித்தால் நமக்கு தெரியும்.
இறுதியாக நாம் பார்க்கலாம் தூதர்களை அனுப்பக்கூடிய சுன்னா. அல்லாஹ் ஒருபோதும் எந்த ஒரு சமூகத்தையும் அவர்களுக்கு தூதர்கள் வழிகாட்டல் இல்லாமல் என்ன செய்வான்? அவங்களை தண்டிக்க மாட்டான். அவன் கருணையுடைய வெளிப்பாடு தூதர்களை அனுப்பி உண்மையையும் பொய்மையும் வெளிப்படுத்துவான். நாம் தூதரை அனுப்பாமல் எந்த ஒரு சமுதாயமும் தண்டிப்பதில்லை என்று அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் இஸ்ராவுடைய 15வது ஆயத்தை பார்க்கலாம்.